வக்ஃப் போர்டுனால வேலூர்ல 150 குடும்பத்தோட நிலைமை இப்ப என்னன்னு தெரியுங்களா? வேலூர் மாவட்டம் காட்டுக்கொள்ளை அப்படின்ற கிராமத்துல 150 குடும்பங்க 4 தலைமுறையா ஒரு இடத்துல வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அரசுக்கு வரியும் கட்டிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில திடீர்னு வக்ஃப்க்கு வரி கட்டுங்க, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து காலி பண்ணுங்க அப்படின்ற ஒரு நோட்டீஸை கொடுத்திருக்கிறாங்க. பல தலைமுறைகளா இது நம்மளுடைய இடம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து வர்ற மக்கள் கிட்ட திடீர்னு வக்ஃப் போயிட்டு இது வக்ஃபோட இடம், ஒண்ணு வக்ஃப்க்கு வரி கட்டுங்க அப்படின்னா காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சி தருங்க. அப்படிதான் வேலூர்ல 150 குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க வக்ஃப். இப்போ வேலூருங்க இதுக்கு முன்னாடி 2022ல கிட்டத்தட்ட 480 ஏக்கரா திருச்செந்துறை அப்படின்ற வில்லேஜ்ல வக்ஃப் போடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 480 ஏக்கரால 1500 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு சோழர் காலத்து கோயிலையுமே வக்ஃப் போடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேலூர் வக்ஃப் இஷ்யூ பத்தி வேளச்சேரி காங்கிரஸ் எம்எல்ஏ கிட்ட கேள்வி கேட்டதுக்கு அவர் சொல்லி இருக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? கோட் படத்துல ஒன்ஸ் ஏ லயன் ஆல்வேஸ் ஏ லயன் அப்படின்னு சொல்லி டைலாக் சொன்ன மாதிரி இவர் சொல்லி இருக்கிற விஷயம் ஒன்ஸ் ஏ வஃப் ஆல்வேஸ் ஏ வஃப் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, வக்ஃப் போர்டுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தால் நீங்க கம்பல்சரி ரெண்டல் பே பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏ சொல்லியிருக்கிறாருங்க. ரீசன்ட் டேஸா நிறைய பிளேஸ்ல வக்ஃப் போர்டு இது எங்களுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அறிவிக்கிறதுனால நிறைய மக்கள் பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. வக்ஃப்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரல அப்படின்னா இது போலையான பிரச்சனை இன்னும் நிறைய வெடிக்கும் அப்படின்றதுதான் மக்களுடைய கருத்து.